ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கான்கால ட்ராமாவோட 14வது பார்ட் தான் பார்க்க போறோம். நைமேரியம் கிட்ட நீ எங்க போயிருந்தன்னு கேட்பாரு. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சதுன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் கூப்பிடலன்னா என்ன பண்றது, இஸ்தான்புல்ல நீ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியன்னு கேட்பாரு. நைம், நீங்க என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? உங்களோட முகம் ஏன் சவந்து போயிருக்கு? என்ன நடந்துச்சுன்னு நீங்க எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. உனக்கு எதுவும் தெரியாது, சுனைட் கிட்ட போயிட்டு நீ பேசினது எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்துல குறுக்க வராதுன்னு சொன்னல. ஆனா நான் சொல்றத கேட்காம உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்பாரு. நான் சுனைட் கிட்ட எதுவும் பேசலன்னு மெரியம் சமாளிப்பாங்க. அவங்க உன்னையும் சும்மா விட மாட்டாங்க, சுனைடையும் சும்மா விட மாட்டாங்க. அவங்க உன்னோட தொண்டையும் மிதிச்சிருவாங்க. என்ன மாதிரியான அம்மா நீ? உன்னோட பொண்ணை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா? நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்ன, நீ ஏதாவது பண்ணேன்னா உன்னை நான் சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொன்னா இல்லையான்னு கேட்பாரு. நயம், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், இதுக்கப்புறம் நான் சொதப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பா, நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு செனிப்பும் கேட்பா. செனிப், நான் உன்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன், நல்ல பிள்ளையா நடந்துக்க சொன்னல. நீ முதல்ல உள்ள போ, நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு இவளை அனுப்பி விட்டுட்டு மெரியம் கிட்ட பேசுவாரு. பாரு, என்னோட முகத்தை பாரு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து கடைசியில நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். இவ்வளவு பெரிய இஸ்தான்புல்ல நிறைய விஷயம் நடக்குது. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க கூட சேர்ந்து நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்கணும். நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ எங்க போன, என்ன பாவம் பண்ணன்னு என்கிட்ட சொல்லிடு. மெரியம், நான் உன்னை எரிச்சிருவேன், சொல்ல போறியா இல்லையான்னு கேட்பாரு. நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம், இது பாவம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இதை என்னால பண்ணாம இருக்க முடியலன்னு போட்டோவை கொடுப்பாங்க. என்னது போட்டோவா? நீ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. ஆமா, இது பாவம் தான். மெரியம், எதுக்காக நீ இதை பண்ணன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாரு. ஏன்னா நீங்க அவளை மிஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரம் போக போறா, அவளை நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அதனால தானே சொல்லுவாங்க. சரி சரி விடு, நீ அந்த கடைக்கு போறத வேற யாராவது பார்த்தாங்களான்னு கேட்பாரு. இல்ல, நான் ஒரு முறை அந்த கடை பக்கமா போகும்போது ஒரு குடும்பத்தோட போட்டோ இருக்கிறத பார்த்தேன். எனக்கும் அதே மாதிரியே போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இஸ்தான்புல்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட நம்பிக்கைன்றது இல்லாம போயிடும். நீ போயிட்டு முகத்தை வாஷ் பண்ணிட்டு என்னோட காயத்துக்கு மருந்து போட்டு விடு. இதோட முடிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. இந்த போட்டோவை நினைச்சு எனக்கு துளி அளவு கூட கவலை கிடையாதுன்னு சொல்லுவாரு. மெரியம் நைம்காக மருந்து எடுப்பாங்க. ஆனா இதை எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு மனசே வராது. இவர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இவருக்கு எதுக்கு மருந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. முதல்ல மெரியம்க்கு லெக்சர் கொடுத்துருப்பாரு, இப்ப பொண்ணுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. செனிப், உன்னோட கடமை குடும்பத்தை பாத்துக்கிறது தான். உன்னை நாங்க இன்னொரு நல்ல குடும்பத்துக்கு அனுப்ப போறோம். அந்த குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது உன்னோட அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாரு. தயவு செய்து நீங்க அம்மா மேல கோவப்படாதீங்கன்னு சொல்லுவா. நீ போட்டோ எடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? நீ தெருவுல நடந்து போனன்னு உன்னோட பேரு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை ஒன்னு அவங்க நம்மளோட சொந்த ஊருக்கு அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாரு. ஆனா அங்க உள்ள நம்மளோட வீடு நல்லா இருக்குதானேன்னு கேட்பா. இல்ல செனிப், அங்க நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்ல. இங்க நம்ம நல்லபடியா தானே இருக்கிறோம். நம்மளோட சொந்த ஊரை பத்தி நீ மறந்துரு. ஒருவேளை நீ நம்மளோட சொந்த ஊருக்கு போயே தீரணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அது நம்மளோட வீடு மாதிரியும் இருக்காது, சுனடோட வீடு மாதிரியும் இருக்காதுன்னு சொல்லுவாரு. வெறும் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்திருக்கத பார்த்துட்டு வேற ஒரு மருந்து இருந்துச்சு, அது இல்லையான்னு கேட்பாரு. அது தீந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க இவரோட காயத்து மேல அழுத்தி வைப்பாங்க. நயமால வலிய தாங்கவே முடியாது. மெரியம் இவர் மேல உள்ள கோவத்துல பயங்கரமா அழுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை போலீஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவரை நான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு சொல்லுவாரு. ஹேண்டி 11 கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பா. அப்பாவை சீக்கிரமா கூட்டு வந்த வரைக்கும் நல்லது, ஆனா அவரை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அண்ணா, நீ டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்காத, அவர் இறந்துருவாரான்னு பயந்துகிட்டே கேட்பா. ஹேண்டி, நம்மளோட அப்பா ரொம்ப வருஷமா செத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. ஆனா செத்துக்கிட்டு இருக்கதும் செத்து போறதும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவா. இந்த சேடான மூமெண்ட்டை ஹாப்பியா மாத்தத்தாக சிச்சின்னு வருவான். என்ன ஆச்சுன்னு கேட்பான். ஆண்டி எதுவும் பேசாம சோகமா போயிடுவா. கண்டிஷன் சீரியஸா இருக்கான்னு கேட்பான். நான் சொல்ல வந்ததுமே தாத்தா கண் முழிச்சிட்டாங்களான்னு மீரா கேட்பா. நாங்க இப்ப அவரை பார்க்கலாமான்னு 11 கேட்பாரு. அவரை வார்டுக்கு மத்தியாச்சு, ஒருத்தர் மட்டும்தான் பார்க்கலான்னு சொல்லுவாங்க.
லெவன்த் ஹேண்டே பாப்பாரு, நீ போயிட்டு பாருன்னு சொல்லுவா. லெவன்த் என்னதான் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதை அவரால் தாங்கிக்கவே முடியாது. மன்னிச்சிருங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, தெருவில் நின்றுக்கிட்டு மன்னிச்சிருங்கன்னு கத்தணும் போல எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ தானே என்னால் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க முடியும். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் வீட்டில் இல்லை, அதனால தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. தனியாகவே எழுந்திருக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கீழே விழும்போது நான் உங்கள் பக்கத்தில் இல்லை. இதுக்கு முன்னால் 1 மாதம் நான் ஹேண்டி கூட போக வேண்டியதாகிடுச்சு. எந்த காரணத்தாலேயோ என்னமோ தெரியல, நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதனால தான் மெரியமோட பிரச்சனையை நான் என்னோட பிரச்சனையாக நினைக்கிறேன்னு உங்களுக்கு தோணுதா? எங்களோட ப்ரொஃபஷனில் இதை நாங்கள் பேபேக்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களால் இதுக்கப்புறம் பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால உங்களை மாதிரி இருக்க முடியாது. எந்த ஒரு குறையும் இல்லாம என்னால முன்னாடி போக முடியாது. நீங்க ரொம்ப கிரேட்டானவங்க. ஒரே நேரத்துல என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஓகே விடுங்கப்பா, இது என்னோட பிரச்சனை. நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இப்ப நீங்க இங்க கூட இருக்கீங்க, அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு அப்பாவோட கையில கிஸ் பண்ணுவாரு. சினிப்பும் மெரியமும் ப்ரே பண்ணி முடிப்பாங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியாகிடுமான்னு கேப்பா. அல்லாவோட இருப்பத்தோட அவருக்கு சரியாகிடும்னு சொல்லுவாங்க. டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகிட்டேன்னா நாளைக்கு என்ன இங்க இருந்து அனுப்பி விட்டுருவாங்களான்னு கேப்பா. ஆமா, எல்லாமே நல்லபடியா நடந்தா அவங்க அனுப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தாத்தாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நம்மளால இங்கிருந்து போக முடியாது தானே. ஜுனைடுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கலன்னா என்ன சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு தானே. எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் அன்னைக்கு கேட்டேன்னு சொல்லுவா. எங்க பாருமா, நீ எப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நான் கண்டிப்பா அது மாதிரி நடக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத, அல்லாவோட விருப்பத்தோட அவருக்கு சீக்கிரமா சரியாகிடும். லெவன்ட்டும் தத்தாவும் நல்லவங்க, அவங்களுக்கு அல்லா நல்லதை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் டெவில் கிட்ட தானே போவாங்கன்னு கேப்பா. செனிப், நீ என்ன பேசிட்டு இருக்க, அல்லாவுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அல்லாவை நம்ப மாட்டேங்கிறாங்களா, அப்புறம் என்ன ஆகும்னு கேப்பா. அப்ப அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நீ அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். முஸ்லிமா இருக்கிறவங்க அடுத்தவங்களை நோக்கி விரலை நீட்டுறது ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிஸ்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவளும் என்ன மாதிரியே தான் இருப்பா. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லுவா. சரியான நேரம் வரும்போது அல்லாவோட விருப்பத்தோட நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல பாப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா, எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் இங்கிருந்து போயிடுவோம். பிரான்ஸ்ல உள்ள பார்க்க பத்தி உங்களுக்கு தெரியுமா? அங்க லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்னா நடந்து போவாங்கன்னு சொல்லுவா. செனிப் சந்தோஷமா இருக்கத பார்க்கும்போது மெரியம்க்கு ஹாப்பியா இருக்கும். ஹக் பண்ணிப்பாங்க. செச்கின் ஹேண்டி கிட்ட தண்ணி பாட்டில கொடுப்பான். தண்ணி தான் கொடுக்குறாருன்னு குடிப்பா. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தண்ணி பாட்டில ட்ரிங்க்ஸை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கியான்னு கேப்பா. யாரையாவது குணப்படுத்த தேவைப்படுன்னு எப்போதுமே என் கூட வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்படியா, பிரச்சனையில இருக்கிற ஒரு பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக வச்சிருக்கியான்னு கேப்பா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, எதுக்காக நீ உள்ள போகலன்னு கேப்பான். நான் எதுக்காக உள்ள போகணும், நான் உள்ள போனா என்ன நடக்க போகுது, அவர் என்னோட அப்பான்னு அண்ணன் ரீசெண்டா என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவா. வெயிட் பண்ணு, நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் உன்கிட்ட ஹாஷா பேசினானான்னு கேட்பான். உனக்கு தெரியுமா, அவர் எப்பவுமே என்னை கண்டுக்கவே மாட்டாரு. நான் ஒருத்தி இருக்கேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. ஹேண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் எதுக்காக அழுறேன், எதுக்காக சிரிக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. நீ சொல்றது உண்மைதான். அப்பாக்கள் எப்பவுமே தன்னோட குழந்தைங்களுக்கு முன்னாடி கண்ணு தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும், நீ பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லுவான். ஒருவேளை எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்குதுன்னா என்னை பத்தி என்ன சொல்றது? இதெல்லாம் பத்தாது, சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்றவன தானே அவரு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால இத பத்தி நாங்க எப்பவுமே பேசிக்கிட்டது கிடையாது. நான் எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியாது. 2010 நான் ஒரு விஷயத்த நம்பினேன். யூரோப்க்கு ட்ரிப் போகணும்னு எனக்கு தோணுச்சு. அங்க உள்ள ரோட்டுக்கு நடுவுல நிக்கும் போது ஃபீல் எப்படி இருக்கும். அப்ப நான் உலகம் முழுக்க சுத்தி பார்க்கறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். அப்புறம் என்னாச்சு, நான் என்னோட ஃபியூச்சரை இழந்துட்டேன். நான் மொத்தமா தனியாகிட்டேன்னு சொல்லுவா. முஸ்லிம் கண்ட்ரில ஏதாவது ஒண்ணு யூரோப்புக்குள்ள போனா நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லுவான். நான் சொன்னதை நீ நம்பலையா? 2007 நடந்தது, 2008
நடந்தது இதெல்லாம் நீ நம்பலையான்னு கேப்பா. உனக்கு வேறுபடுத்தி வைக்கிறதுக்கு தெரியவே இல்லை. எடுத்துக்காட்டுக்கு உக்ரைனை எடுத்துக்கோயேன். நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு 200-300 வருஷம் ஆகும்னு சொல்லுவான். நீ அப்பாவை மாதிரியே பேசிட்டு இருக்காத. என்னோட வாழ்க்கையில உள்ள பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அச்சோ நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் என்கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட அப்பா எப்ப பாரு என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால தான் நான் பசங்களை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவா. செச்கின் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா இவ பேசவே விட மாட்டா. செச்கின் நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல. அதனால எதுவும் பேசாதன்னு சொல்லுவா. ஓகே ஹேண்டி, நான் உன்கிட்ட லவ் பத்தி எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்கல. அதுக்கு பதிலா நான் உனக்கு வேற ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். இப்போ உனக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ உள்ள போயிட்டு உன்னோட அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லுவான். அப்படி பண்றதால என்னால வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி பண்றதால எந்த விதத்துல எனக்கு உதவியா இருக்கும்னு கேப்பா. உன்னோட அப்பா எப்ப இறந்து போறாங்களோ அப்போ உனக்கு இது எல்லாமே உதவியா இருக்கும்னு சொல்லுவான். கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுவா. குரலை கேட்டதுமே ஷாக் ஆயிடுவா. தேங்க்யூ ஸோ மச், நான் உன்னை கேஃபேல மீட் பண்றேன். ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவா. என்னாச்சுன்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டு அப்பாவை பத்தி கேள்விப்பட்டு மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுவா. நானும் கூட வரவான்னு கேட்பா. நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. யாரா அந்த ஃப்ரெண்டு அவங்கள பாக்குறதுக்காக இவ்வளோ பரபரப்பா கிளம்புறாளேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. பிர்குல் தான் ஹேண்டே பக்கத்தாக வந்திருப்பாங்க. பிர்குல் வெல்கம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. மன்னிச்சிருங்க நான் அவசரம்னு இங்க வந்துட்டேன்னு சொல்லுவா. பரவாயில்ல விடு, உன்னோட அப்பாவுக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. தேங்க்யூன்னு சொல்லுவா. உன்னோட அப்பா இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. கஷ்டமான நேரம் முடிஞ்சிருச்சு, இப்ப நல்லா இருக்காங்க. ஆனா அவருக்கு சீரியஸான பிரச்சனை இருக்கு, அதனால நாட்களை எண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவா. அல்ல அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கறத தான் வந்தேன்னு சொல்லுவா. என்ன சேம் டாபிக்கா அதையே தானே கேட்க போறேன்னு கேட்பாங்க. செனப்காகவும் அவளை மாதிரி இருக்கிறவங்களுக்காகவும் உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்காகவும் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா அவங்க இது எல்லாத்தையுமே எதிர்பாராம நடந்துடுச்சுன்னு சொன்னாங்க. எல்லாமே மாறிடும், யூரோப்ல கூட எல்லாமே மாறிடுச்சு. ஆண்களும் பெண்களும் சமம்ன்றது மட்டும் இப்போ வரைக்கும் மாறலன்னு சொல்லுவா. செனப்க்கு கண்டிப்பா எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் போக போறாங்க. சினிப்பும் மிரியமும் போக போறாங்கன்னு சொல்லுவா. பிர்குலுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க 2 பேரும் போக போறாங்களா, ஒருவேளை அவங்க போகலனா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. எனக்கு என்னோட அண்ணனை பத்தி நல்லா தெரியும். அவங்க ஒருவேளை போகலனா கூட இந்த கல்யாணத்தை அவன் நடக்க விட மாட்டான். கடைசியா சட்டப்படிதான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்னோட அண்ணன் விட மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவா. நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி கவர் பண்ணிக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. ஹேண்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்களும் என் கூட வருவீங்களான்னு கேட்பா. இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லை, உன்னோட அப்பாவுக்காக நான் ப்ரே பண்றேன்னு சொல்லுவாங்க. ஹேண்டிக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ சொல்லுவா. நெக்ஸ்ட் சீன்ல மிராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. செல்லம் நீ போயிட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க எங்க தூங்க போறீங்கன்னு கேட்பா. நான் இங்கேயே லிவிங் ரூம்ல தூங்கிக்கிறேன், நீ போயிட்டு ரூம்ல தூங்குன்னு அனுப்பிவிடுவாங்க. மிரா ரூம்குள்ள வந்ததுமே சேனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. மிரா கத்துற சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஒன்னுலத்த நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவா. கேர்ஃபுல்லா இருமான்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக வந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. என்னால இங்கிருந்து போக முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லுவான். என்னது போக முடியலையா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, என்னோட அத்தை கீழே தான் இருக்காங்க, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. என்னோட மாத்திரை எனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்குன்னு உன்னால இங்கே தங்கியிருக்க முடியுமா பிரதர், நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லுவா. என்ன பிரதர்லாம் கூப்பிட்டாத, நான் ஒரு காரணத்தோட தான் இங்க வந்தேன். உன்னோட அப்பா செக்ரட்டரிஸ் தானே, அவர்கிட்ட இருந்து மாத்திரைய வாங்கிக்கலாம். நமக்கு தான் மாத்திரை தேவைப்படுதுன்னு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவர்கிட்ட இருந்து மாத்திரைய வாங்கிக்கலாம்னு சொல்லுவான். அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. மீரா நீ தூங்கிட்டியா, நான் போயிட்டு குளிக்க போறேன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. அத்தை நீங்க போயிட்டு குளிங்க, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு சேன் என்னோட அத்தை குளிச்சிட்டு இருக்கும் போதே தயவு செய்து நீ இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லுவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உன்னோட அப்பா எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். மெடிக்கல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் மாத்திரைய வாங்கிக்குவேன்னு சொல்லுவான். என்னால அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, அப்பாவுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லுவா. எங்க பாரு பொண்ணு, உன்னோட அப்பாவுக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இது
எல்லாமே தெரியும். ஆனா என்கிட்ட இன்னும் ஒரு நாள் கூட இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்பான். என்ன பொண்ணுன்னெல்லாம் கூப்பிட்டாத, தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு, எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவா. நான் மட்டும் நினைச்சேன்னா அந்த பாக்ஸை உடைச்சு அதுக்குள்ள மாத்திரையை எடுத்து தருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவான். சரி, நான் யோசிக்கிறேன், தயவு செய்து நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு சைலண்டா வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுருவா. அப்பாவோட ஸ்டடி ரூம்க்கு வந்து மாத்திரை எடுக்கலான்னு பாப்பா, பூட்டி இருக்கும். மாத்திரை எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்பா. இவங்களோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. மறுநாள் விர்குல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. விவாதம் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இஸ்லாம் தான் ரொம்ப அழகான மதம், அதுல பொண்ணுங்களோட இடம் எதுன்னு சரியா சொல்லிருக்காங்க. இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேசணும்னா நல்லா இருக்காது, இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே இஸ்லாம்ல பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால தானே எதையோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு. எதை பத்தி பேசணும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்களான்னு கேப்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, குறுக்க பேசாத. இஸ்லாம்ல அழகான பதில கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களை படைச்சதுக்கான காரணமே ஆண்களுக்கு மனைவியா இருக்கிறது அதான்னு சொல்லுவாரு. பிர்குலுக்கு இவர் பேசுறது சுத்தமாவே பிடிக்காது. நீங்க தான் ஏற்கனவே இந்த டாபிக்கை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. நடுவுல உள்ள லேடி பிர்குலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. பிர்குல் இவங்க சொல்றதெல்லாம் கண்டிக்கவே மாட்டா. இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. நாம இப்ப இருக்கிற செஞ்சுரியை பத்தி பேசிட்டு இருக்கோம், டிஃப்ரெண்டான விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லுவா. இஸ்லாம் உலக அளவுல பரவி இருக்கிற ஒரு மதம். நாம செஞ்சுரியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அப்ப இத பத்தி பேசுறது சரியா தான் இருக்கும். இது எல்லாமே ஒண்ணுதான், நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன், இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு நாட்டோட பொருளாதாரம் மாறும்போது மத்த எல்லாமே மாறதான் செய்யும். ட்ரேடிங் மாறும், சிஸ்டம் மாறும், நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் கூட மாறும். ஆனா பொண்ணுங்கன்னு வரும்போது மட்டும் இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேப்பா. நீ ப்ரோவோகேட்டர் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன்றதாக நீங்க ப்ரோவோகேட்டர்னு என்ன சொல்லக்கூடாது. உங்களால இதை ஏத்துக்க முடியலன்னா வாழ்க்கை உங்களை கட்டாயப்படுத்தி இதை ஏத்துக்க சொல்லும். உலகத்துல பொண்ணுங்களோட இடம் மாறிடுச்சு, மொத்தமா மாறிடுச்சு. முஸ்லிமா இருக்கிறதால ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு கிடையாது. எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எதுக்காக சில பொண்ணுங்க மட்டும் ஆண்கள் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? 90ஸ்லயே இத பத்தி நம்ம பேசணும், இதுக்காக சண்டைலாம் போட்டோம். இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. பொண்ணுங்களை இது மாதிரிலாம் நடத்துறது சட்டப்படி குற்றம்னு சொல்லுவா. இங்க பாருமா, பெண்ணுரிமைன்னு எதுவும் கிடையாது, எல்லாமே குற்றம் தானே சொல்லுவாரு. ஆடியன்ஸ்ல உள்ள ஒரு லேடிக்கும் இவர் சொல்றது பிடிக்காது. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்பாங்க. இங்க பாருமா, உன்னோட தியரிய பத்தி நீ இங்க பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே வார்ன் பண்றேன், நீ இந்த மதத்தை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, இதே மாதிரி டோன்ல நீங்க இன்னொரு முறை பேசுனீங்கன்னா அவ்வளோதான். சரி, நான் ரிலிஜனை விட்டு போயிட்டேன்னே வச்சுக்கலாம். எதுக்காக நீங்க ரிலிஜனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட ப்ராப்பர்ட் இப்படிதான் எல்லார்கிட்டயும் பேசுவாரா? மத்தவங்க கிட்ட பேசும்போது இறக்க குணத்தோட தானே பேசணும். ஆனா இவர் துளி அளவு கூட இறக்க குணத்தோட பேசல. குரான்ல ஆண் பெண் 2 பேரும் உதவி பண்ணிக்கிட்டு நண்பர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி படிச்சவங்க பிரச்சனைய சரி பண்ணிட்டு தீயில விழுந்த ஒருத்தவங்களை காப்பாத்தலனா வேற யாராவது வந்து அவங்கள காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு கோவமா வெளில போயிடுவா. ஆரிஃப் இவ்வளோ நேரம் இவ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். வெளில வந்து பிர்குல்னு கூப்பிட்டுவான். பிர்குல் இவனை பார்த்ததுமே ஷக் ஆயிடுவா. எதுவும் பேசாம சைலண்டா நின்னுட்டு இருப்பா. நீ ரொம்ப ரூடா பேசணும்னு சொல்லுவான். என்னோட வார்த்தையெல்லாம் நீ கண்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட அந்த மிஸ்டருக்கு நீ இங்க வந்தது தெரியுமான்னு கேப்பா. நான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டேன்னு சொல்லுவான். ஆனா நான் இதை நினைச்சும் கவலைப்படலன்னு சொல்லுவா. நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன்னு திரும்பவும் சொல்லிட்டு இருப்பான். ஆரிஃப், போது நிறுத்து, உன்னோட கண்ணை திறந்து பாரு. உன்னோட இடது பக்கமும் வலது பக்கமும் பாரு. யாராவது உனக்கும் பக்கத்துல இருக்காங்களா? அவங்க உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்களா? இல்ல அடிமையா இருக்கிற உன்னை அடிச்சிருவாங்களான்னு கேப்பா. பிர்குல், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லுவான். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். நீ எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் என்னோட வழியில நீ குறுக்க வராதன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பா. நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுவான். அதுக்கு என்ன, நீ என்ன பண்ண சொல்ற? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீ என்ன தனியா விட்டுட்டு போனதுதான் எல்லாத்துக்குமே காரணம். எனக்கு நடந்த எல்லாத்துக்குமே நீ மட்டும் காரணம்னு தான் நான் நினைச்சேன். ஒரு பொண்ணால வேற என்ன யோசிக்க முடியும்? இதை தவிர்த்து வேற என்ன யோசிக்க முடியும்னு கேப்பா. பிர்குல், இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேப்பான். நீ மட்டும் தான் இதை நினைச்செல்லாம் கவலைப்பட்டு இருக்க. எனக்கு துளி அளவு கூட இதை நினைச்சு கவலை கிடையாது. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆர்வமா தானே இருக்க. சரி, நான் பதில் சொல்றேன். நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, என்ன மாதிரி
மாதிரி ஒருத்தைய யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்புறாங்க, அதே மாதிரியே அதிகமா பாவம் பண்றாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் பாவம் பண்றது பெரிய விஷயம்னு தானே நீ நினைக்கிற. ஆனா ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாவம்னு உனக்கு தெரியலையா? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். உன்னோட இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா இதுக்கப்புறம் என்னோட வழியில நீ குறுக்க வராதன்னு சொல்லிட்டு கோவமா போயிடுவா. தாத்தா எழுந்ததுமே 11 பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு சோல்ஜர் எழுந்துறன்னு ரிமோட்டை வச்சு தட்டி எழுப்புவாரு. 11க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா நீங்க எழுந்துட்டீங்களான்னு கேட்பாரு. நீ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, இங்க நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு கெட்ட கனவு வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு கிளம்புவாரு. உன்னோட அம்மா கிட்ட சொல்லி என்னோட சூட்டை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லுவாரு. 11க்கு ஷாக்கிங்கா இருக்கும். அப்பா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. நான் சொல்றதுக்கு மறு பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, கிளம்புன்னு சொல்லுவாரு. சரிப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. மெரியம் நைம் கிட்ட நாங்க 2 பேரும் கிளம்புறோம்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணு, நீ மட்டும் கிளம்பு, நம்மளோட பொண்ணு ஃபேஸா கிட்ட படிக்கிறதாக போகட்டும்னு சொல்லுவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் சினிப்காக வெயிட் பண்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அம்மா நான் வேணா அங்க போகாம இருக்கட்டுமா, நான் போய் சொல்ல மாட்டேன், அதனால எனக்கு எதுவும் ஆகாது. ஆனா சில நேரத்துல அவங்க என்ன பாக்குற பார்வை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவா. விடுமா, நீ அங்க போனதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்லி கொடுக்கறான்னு பாரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. செனிப் பயந்து போய் தான் இருப்பா. சரின்னு தலையாட்டுவா. செனிப் நான் உனக்காக புது ஸ்கார்ஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுட்டே பேசுவா. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீ ரொம்ப கோவக்காரியா இருக்க கூடாது, கோபம் உன்னோட வளர்ச்சியை குறைச்சிரும், நான் சொல்றது உனக்கு புரியுதா? இது எனக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம், இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. இன்னும் வேற ஏதாவது இருக்கா, நீயே என்கிட்ட சொல்லுன்னு கேப்பா. பொறாமன்னு சொல்லுவா. செனிப் சொல்றத கேட்டு ஃபேஸாவுக்கு கோவம் வரும். இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுவா. நீ சொல்றது சரிதான், அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. கடைசியில சுனைட் என்ன நினைக்கிறான்றதுதான் முக்கியமானது. அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், நான் உன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். சிரிச்சுக்கிட்டே இரு, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. உன்னோட ஒரு முடி கூட வெளில தெரியக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா இப்போதைக்கு அவன் உன்னை பார்க்க கூடாது. ஆனா சரியான நேரம் வரும்போது அவன் வந்து உன்னை பார்ப்பான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அதுக்கான உரிமை கிடைக்கும். என்னாச்சு, உனக்கு வெறுக்கிற மாதிரி தோணுது என்ன கேப்பா. செனி பயந்து போய் இருக்கான்னு முகத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் ஹாட்டா இருக்கு, அதனால தானே சொல்லுவா. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது, மத்தது எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறமா சொல்லித்தரேன், ஓகே இப்ப நீ போகலான்னு சொல்லுவா. விட்டா போதுன்னு செனிப் கிளம்பிடுவா. ஃபைசாவுக்கு செனிப் மேல உள்ள கோவம் குறையாது. அரகண்டா நடந்துக்கிறது கூட உன்னோட எதிரி தான், மறந்துடாதன்னு சொல்லுவா. தன்னை கோவப்படுத்தணுன்றத தான் ஃபேஸா இப்படி சொல்றான்னு செனிப்க்கு நல்லாவே புரியும். நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. நைம் நதீரோட வீட்டுக்கு வெளில வந்து தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. கதவை தட்டலான்னு பாப்பாரு, ஆனாலும் கதவை தட்டாம ஜன்னல் பக்கமா போயிட்டு நிப்பாரு. நதீர் இவரை பார்த்ததுமே இதோ வரேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு கதவை திறக்கிறதாக வருவாங்க. நைம் இங்க இருந்து போகலான்னு பாப்பாரு, இவரை கூப்பிடுவாங்க. குட் மார்னிங்னு சொல்லிட்டு தயங்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. குட் மார்னிங், கெட்ட செய்தி எதுவும் இல்லைன்னு கேப்பா. உன்னோட பிரச்சனை சரியாகிட்டு அதை பத்தி நான் உன்கிட்ட சொல்றது அதான் வந்தேன். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உன்னோட வீட்டுக்கு வந்துடும், அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு. ரொம்ப நன்றிங்க, அல்லாதான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவா. அவன் என்ன சொல்லுவாரு, ஜன்னல் வழியா உங்களை பார்க்கும்போது என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, நான் உங்களை டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல தள்ளி விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு திரும்புவாரு. முகத்துல உள்ள காயத்தை பார்த்துருவா. உங்களோட கண்ணுக்கு என்னாச்சு, திரும்பவும் நீங்க சண்டை போட்டீங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேப்பா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுன்னு சொல்லி சமாளிப்பாரு. பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா அடிபட்ட மாதிரி தெரியுது, வாங்க நான் உங்களோட காயத்துக்கு ஐஸ் வச்சு விடுறேன்னு சொல்லுவா. வேணான்னு சொல்லுவாரு. ஆனா இவ கேட்கவே மாட்டா. உள்ள வாங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. நதீர் வேணா விடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருப்பாரு. என்னோட ஷோ ரொம்ப அழகா இருந்ததுன்னு குட்டி பையன் சொல்லுவான். பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நதீர் ஐஸ் கட்டிய வைக்கலான்ட்டு பாப்பா. இவரு தடுத்துருவாரு.
அதற்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஐஸ் கட்டியை வாங்கி இவரே காயத்துல வச்சுக்குவாரு. இதுல உங்களுக்கு ஆயில்மெண்ட்டையும் அப்ளை பண்ணியிருக்கேன், சீக்கிரமா உங்களுக்கு சரியாகிட்டுன்னு சொல்லுவா. தேங்க்யூ, அல்லா தான் உன்னை பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. நைம் உங்களையும் அல்லா தான் பிளஸ் பண்ணணும், நீங்க எங்களுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. என்னோட ஈஃப் தினமும் அடி வாங்கிட்டு வருவான், அவனுக்கு நான் இதே மாதிரியே தான் வச்சு விடுவேன். 1 மணி நேரத்துல வலி மொத்தமா குறைஞ்சிரும்னு சொல்லுவா. சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உங்க அப்பாவுக்காக டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இப்போ நாங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு டாக்டர் சொல்லுவாரு. சீஃப் வந்து 11 கிட்ட பேசுவாரு. நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீ எதுக்காக என்கிட்ட சொல்லல? டாக்டர் ஹக்கான், நீங்க பாத்தீங்களா இவரோட அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. நல்லா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாரு. டாக்டர் 11 இங்க எல்லாருக்கும் பிடிக்கும், அவரோட அப்பா ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லிட்டு 11 கிட்ட பேசுவாரு. உன்னை வெயிட் பண்றது சின்னடிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்னு கேட்பாரு. ஆமா, ரீசெண்டா என்ன பார்க்கறதுக்காக வந்தான், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான் இதை பத்தி என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு, பாஸ்ட் எதையும் மறந்துடாத, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அக்கானுக்கு சீஃப் பேசுறது எதுவும் புரியாது, பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. விடுங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, கூடிய சீக்கிரம் நீங்க இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், மெடிசின் எடுத்துக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணமா? என்னோட அம்மா இறந்துட்டாங்க, ஆனா அப்பா என்னோட அம்மாவை பத்தி கேட்டாங்க, ஒருவேளை அடிபட்டது தான் இது எல்லாத்துக்கும் காரணமான்னு கேட்பாரு. அவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல, ஒருவேளை அவருக்கு இருக்கிற டிசீஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கலாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், இன்னும் ஒரு நாளைக்கு அவர் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவாரு. மரியம் சினிப்பும் வரதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். மிஸ்ஸஸ் மரியம் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களான்னு கேட்பாரு. எல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியல, அங்கிளை நினைச்சு எங்களுக்கு கவலையா இருந்துச்சு, அதனால தான் நாங்க 2 பேரும் அங்கிளை பக்கத்துக்காக வந்தோம்னு சொல்லுவாங்க. அங்கிள், நான் போயிட்டு தத்தாவை பார்க்கலாமான்னு கேட்பா. கண்டிப்பா பார்க்கலாம், நான் போயிட்டு தத்தா ஃப்ரீயா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து, அப்பா நீங்க ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்பாரு. ஆமா, நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன், என்னை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு கேட்பாரு. அப்பா நீங்க அம்மாவை பத்தி கேட்டீங்கன்னு சொன்னா, என்னது அம்மாவை பத்தி கேட்டேனா? நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அப்பா நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னீங்களேன்னு கேட்பாரு. 11 வயசானதால என்னை பாக்குறதுக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா என்ன? நான் எதுக்காக சூட்லாம் கேட்க போறேன், தாமதப்படுத்தாத, நம்ம கிளம்பலான்னு சொல்லுவாரு. அப்பா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சினிப்பா கூப்பிடுவாரு. அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு மெரியம் கேட்பாங்க. அவருக்கு டிசீஸ் இருக்கு, அதனால எப்போதுமே இப்படிதான் நடக்கும். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு உடம்பு சரியில்லாம போறது நார்மல் ஆகிடுச்சு. ஆனா நீங்களும் சினிப்பும் அப்பாவுக்கு நல்லதுதான் பண்றீங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களோட ஹஸ்பண்டுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்பாரு. நான் ஜுனைட் கிட்ட சொல்லி கல்யாணத்தை தள்ளி வைக்க சொன்னது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பாக்குறதுக்காக பேக்கரிக்கு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிருக்காரு, இதனால உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாரு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. விடுங்க, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் போக போறீங்க, அது வரைக்கும் கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லுவாரு. மன்னிச்சிருங்க, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதுல எங்களோட பிரச்சனையும் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க இறந்து போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன்னு செனிப் சொல்லுவா. எல்லாருக்குமே ஒரு நாள் சாவுன்றது வரதான் செய்யும்னு சொல்லுவாரு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுவா. எனக்காக வருத்தப்பட்டியா, இல்ல எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா உன்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு வருத்தப்பட்டியான்னு கேட்பாரு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் பயந்துருப்பேன், ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்லுவா. நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. நீ யாருக்காக பயப்படுற, அல்லாவை பார்த்து நீ பயப்படுறியான்னு கேட்பாரு. அல்லா மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அப்புறம் என்னன்னு கேட்பாரு. கல்யாணம்னு சொல்லுவா. இவளோட பதில கேட்டு தாத்தா ஷாக் ஆயிடுவாங்க. பிசிக்ஸ்ல சால்வ் பண்ணவே முடியாத ஒண்ணு இருக்கு, அதை பாக்குறதுக்கு டிஃபிகல்ட்டாவும் கன்ஃபியூசிங்காவும் இருக்கும், ஆனா நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாரு. சில நேரத்துல நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது நல்லதா இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம நேசிக்கிறது கெட்ட சக்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு தெரியாது, அல்லாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு சொல்லுவா. ஆமா, இந்த கல்யாணம் மட்டும் இல்லைன்னா உன்னோட அம்மா உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்களான்னு கேட்பாரு. அடுத்த 11 மெரியமும் உள்ள வருவாங்க. உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகறதுக்கு அல்லாஹ் உதவி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க.
சரி நீங்க 2 பேரும் சீக்கிரமா கிளம்புங்க, யாருக்காவது தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லுவாரு. சரி நாங்க உங்களை அப்புறமா பாக்குறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்பா நீங்க இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிதான் ஆகணும்னு சொல்லுவாரு. முடியாது, என்னால இங்க தங்க முடியாது, கண்டிப்பா என்னால இங்க தங்க முடியாது. நம்ம சினிப்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, எது சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்கிறா. அவ சொல்ற வார்த்தைகளுக்கு நடுவுல கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமாப்பா நீங்க சொல்றது சரிதான், இல்லைன்னா அவளை பிரான்ஸ் வரைக்கும் இன்வைட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு. அதனாலதான் நாம இங்கிருந்து போகலான்னு சொல்றேன், பெஸ்டி என்ன நல்லபடியா பாத்துக்குவான்னு சொல்லுவாரு. அப்பா பெஸ்டின்னு சொல்ல வருவாரு, தாத்தாவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிரும். அச்சோ கடவுளே, அவளோட பேரை மட்டும் சொல்லாதன்னு சொல்லுவாரு. லெவன்ட்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ஒரு நாள் இங்கதான் தங்கி ஆகணும்னு சொல்லுவாரு. சாடி பேக்கரிக்கு வந்திருப்பாரு, விசிறிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. பேக்கரியோட ஹீட் இங்க வருது, அதனால தானே சொல்லுவாங்க. ஆமா நீ சொல்றது சரிதான். சரி நீ இன்னும் பணத்தை எண்ணி முடிக்கலையான்னு கேட்பாரு. இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, எண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பிக்னிக்கு போக போறோம், எல்லார்கிட்டயும் சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லுன்னு சொல்லுவாரு. அங்க உனக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஜுனைட் கொஞ்சம் சுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லுவாரு. அப்ப நிலத்தை பாக்கறதாக அவனை கூட்டிட்டு போகலையான்னு கேட்பாங்க. தேவைப்பட்டா நானே தனியா போய்க்குவேன், அவனை என் கூட கூட்டிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஜுனைட் இப்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான், அவன் வருத்தப்படக்கூடாதுன்றத அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாரு. மரியம் ஹானஸ்டானவங்களா இருக்காங்க, அவங்களோட பொண்ணையும் அதே மாதிரியே வளர்த்துருக்காங்க. இதுக்காக அவங்கள என்னால பாராட்டாம இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நான் தான் கட்டாயப்படுத்தி கிராமத்துல இருந்து அவங்கள இங்க வர வச்சேன், அதனால அவங்களோட ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தினதால தான் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. சாடி இந்த முறை நீ சரியான சாய்ஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கன்னு சொல்லுவாங்க. சாடிக்கு இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த வாரத்துக்கான பணம் மொத்தமா 36,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, மொத்தமா 70,000 ரூபாய் இருக்கணும்னு சொல்லுவாரு. நீ என்ன சொல்ற, ஏதாவது ஹிண்ட் கொடுக்குறியான்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல, இட்ரிஸ் எப்பவுமே 70,000 ரூபாய் கொடுப்பாரு. குரான் கோர்ஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, திரும்பவும் நீ எண்ணிப்பாருன்னு சொல்லுவாரு. யாரு என்னாங்களோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் சரியா இருக்கு. இங்க உள்ள பொண்ணுங்களுக்குள்ள இன்சூரன்ஸ் நீ மறந்துட்ட, பசங்களுக்கு இருக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பசங்க தெருவில் போவாங்க, டிராஃபிக் ஜாம்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரும், அதனால தான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுவாரு. இங்க உள்ள பொண்ணுங்க எல்லாரும் கிச்சன்ல இருக்காங்க, நெருப்பு பத்திக்கத்தான வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையான்னு கேட்பாங்க. பண்ணு, உன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. இத்தனை வருஷமா இட்ரிஸா எங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாரு. அப்ப நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, மொத்தமா இவ்வளோ பணம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேணா நான் சொல்லுவாரு, பணத்தை எடுத்துட்டு வந்து பேசுவாரு. நம்ம இதை கண்டிப்பா சரி பண்ணி ஆகணும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நம்ம கொடுத்தாகணும்னு சொல்லுவாரு. ஃபைனலி முடிவு பண்ணியாச்சு, அதுக்கான பார்த்தா உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி நான் போயிட்டு வரேன், குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வெளில வந்ததும் மெரியமையும் சினிப்பியும் பார்ப்பாரு. நீங்க நல்லா இருக்கீங்களா, அல்லாதான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஒருசர் வெளில வந்ததுமே அந்த பக்கமா ஒரு லேடி போவாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. ஹேசல் நட்ஸ் எடுத்துக்கிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து மெரியம் கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிக்னிக்கு போக போறோம், அதோட ஜுனைடும் அங்க வருவான்னு சினிப் கிட்ட சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. இது நம்மளோட பொண்ணுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஆனா என்னோட அண்ணன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆளு தான், ஒருவேளை அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கும் பக்கத்துல தான் இருப்பேன், அல்லாவோட விருப்பத்தோட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவாங்க. அம்மாவும் பொண்ணும் இங்க வரும்போது சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ஆனா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு முகத்துல உள்ள சந்தோஷம் போயிடும். அல்லாதான் உங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சினிப்பை கொட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஆண்டி ஹிஜாப் போட்டதுமே என்ன ஆச்சுன்னு பெர்குல் கிட்ட கேட்பா. ரொம்ப அழகா இருக்க, ஏற்கனவே கத்துக்கிட்டியான்னு கேட்பாங்க. இன்டர்நெட்ல நிறைய வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவா. முதல்ல ஹிஜாப்பா கைட்டிடலாம், இங்க வரதுக்கு முன்னாடி நீ 2 முறை யோசிச்ச மாதிரி தெரியல, முதல் முறை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கவர் பண்றதுக்கு தனித்தனியா நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு கேட்பா. அந்த ரூல்ஸ் எல்லாமே போய் சில பேர் மட்டும்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கான அர்த்தமும் டிஃப்ரெண்டா இருக்கும், இப்போ உன்னோட முகத்தை பாருன்னு சொல்லுவாங்க. ஆண்டி முகத்தை பார்த்ததுமே ஷாக்
ஆயிடுவா. இத பாக்கறதுக்கு என்ன மாதிரியே தெரியல. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லுவா. என்ன ஆச்சு? பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு அன்னைக்குப்பாங்க. எனக்கு என்னமோ என்னால பண்ண முடியாதுன்னு தோணுது. என்னாலயே என்ன கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திருவேன்னு சொல்லுவாங்க. ஆண்டிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீ என் கூட வர போறியான்னு கேப்பா. நான் என்னோட மைண்டை மாத்திக்கிட்டேன். உனக்கு என்னோட உதவி தேவைப்படுதா? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். இதனால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராது. நீ கவலைப்படாத. இதை ஒரு ட்ரிப் மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லுவா. ரொம்ப கிரேட்டா இருக்கும். ரிலிஜனை பத்தி எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவரு சொல்லுவாரு. உன்னால எல்லாரையும் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஹேண்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கால் வரவும் உடனே நான் இந்த காலை அட்டன் பண்ணி பேசணும்னு சொல்லுவா. சரி, நீ அமைதியா பேசு, நம்ம அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பிரதர், இப்பதான் நான் எல்லாத்தையும் முடிச்சேன். இன்னைக்கு நைட் நான் அங்க போக போறேன். என்னால முடிச்சதுன்னா போட்டோஸ் கூட எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவா. அந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சரி, நானே எல்லாத்தையும் முடிவு பண்றேன். இந்த சுவரை நான் கண்டிப்பா உடைச்சிருவேன். போட்டோ எடுத்துட்டு வரேன். நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். என்னால இத பண்ண முடியும்னு சொல்லுவா. நயம் ஹொரசரை பக்கத்தாக வருவாரு. தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அதை பத்திலாம் நீங்க ரிப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எங்க யாரும் இல்ல, எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்பாரு. பிக்னிக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிறதுக்காக போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் வேற ஏதோ நினைச்சேன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு இன்னும் வேலை இருக்குல்ல, பர்சனலாவா இல்ல பர்சனல் இல்லாம ஏதாவது வேலை பார்க்கறதுக்காக வந்தீங்களான்னு கேட்பாங்க. நான் எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டா நீங்க மெரியம்மா கடைக்கு அனுப்பிவிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட ஞாபகப்படுத்துங்க. அவங்க இங்க வேலை பார்க்கட்டும்னு நீங்க தானே சொன்னீங்க. இங்க வேலை பார்க்குற எல்லாரும் பொண்ணுங்கன்னு கேள்விப்பட்டதால மட்டும்தான் நான் அனுப்பிவிட்டேன். இதுக்கப்புறம் அவளை எங்கேயும் அனுப்பிவிடாதீங்கன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் மெரியம் உங்ககிட்ட சொன்னாங்களா? வேற என்ன சொன்னாங்க? எங்க கூட வந்து வேலை பார்க்கறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, பிடிச்சதால தான் இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அதை விட முக்கியமானது, அவ வீட்டுல இருந்தே வேலை பார்த்துக்கலாம். இங்க வந்து வேலை பார்க்க வேணான்னு நான் சொன்னேன். ஆனா அதுக்கு இங்க உள்ள ரூல்ஸ் ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இங்க உள்ள ரூல்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறிக்கிட்டோம்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றது சரிதான். இதுக்கப்புறம் நாங்க அவங்கள எங்கேயும் அனுப்ப மாட்டோம். நீங்க இப்ப கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே போவாரு. மெரியம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹொரசர் கண்டுபிடிச்சிருவாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.